ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். நேற்று எபிசோட் பார்த்தீங்களா? விஜய் சேதுபதி என்ன வேலை பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். முக்கியமாக எனக்கு மற்ற விஷயத்து கூட ஓகே தாங்க. மற்ற விஷயத்து நேற்று ஏதோ ஜாலியாக வந்துட்டார், ஜாலியாக பண்ணார். பார்வதி மேட்டரில் எனக்கு சுத்தமாக அவர் பக்கம் உடன்பாடே இல்லை. அதுதான். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எந்த மேட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்வதி வந்து சொன்னாங்கல்ல, எங்கள் பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியும், நான் அவங்கள பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷை பார்த்து பேசுவாங்க. அந்த டைலாக் வந்து விஜய் சேதுபதி திருப்பி சொல்ல சொன்னார். அது அவங்க சொல்லி, இந்த டைலாக் தான் முக்கியம், நீங்கள் வந்து ஒரு அடல்ட்டு சொன்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தான் முக்கியம், உங்கள் பேரண்ட்ஸ் நினைக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, இதுதான் எல்லா பெண்களுக்கும் தேவை, முக்கியமாக இது பெண்களுக்கு தேவை அப்படின்னாரு. சார், பெண்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், இவங்க தான் முதல்ல போயே கேட்டாங்க. யார் நம்ம பார்வதி தான் திவ்யா கணேஷ்கிட்டே போய் கேட்டாங்க. புரியுதா சார்? ஸோ அங்கே கேட்டு அப்புறம் வந்து இவங்க இப்படி சொன்னால் யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும் சார். நானே போயிட்டு அப்படி சொல்லியிருந்தேன்னா பரவாயில்ல. இவங்க கேட்டு, அதாவது இவங்களே கேட்டு உடனே இவங்களே இந்த பிளேட்டை மாற்றதெல்லாம் எவ்வளோ தப்பு. அதெல்லாம் தெரியாமல் வந்து அதெல்லாம் எபிசோடு பார்க்காம வந்து தான் நம்ம விஜய் சேதுபதி பேசுகிறாரா? எனக்கு ஒன்றுமே புரியல. இதை பார்த்தும்போது எனக்கு செம்ம காண்டாச்சு. டிவியை ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமான்னு தோணுச்சு. ரொம்ப தப்பாக இருந்தது. எனக்கு என்ன தோணுதுன்னா, சேனலே பார்வதியை அவங்களோட அந்த இரண்டாவது வழியை பயணம் எடுக்க சொல்லுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வழின்னா அதான் கமருதினோட அந்த கண்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சேனலே வழிகாட்டுது. எனக்கு சுத்தமாகவே தெரியல. அப்படியே நீங்கள் விட்டு இவ்வளோ டேரெக்டாக சொல்ல முடியாது. எல்லாரோட சோஷியல் மீடியா ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும், எதுக்கு பார்வை வந்து சேனல்லே அவங்களோட ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அந்த கண்டென்ட் பண்ண சொல்லி அப்படின்னு. நேற்றுல இந்த விஷயம் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இவங்களா கேட்பாங்களாம், அதாவது இவங்களா பாம்பு வைப்பாங்களாம், இவங்களாவே அது எடுப்பாங்களாம், பழியை மட்டும் நம்ம மேலே போட்டுருவாங்களான்னு சொல்லி அந்த மாதிரி தான் இருக்குது.